என் பெயர் Isli Kramangro. Before coming யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் குடிப்பேன், கெட்ட நண்பர்களோடு நான் சுற்றுவேன், to follow bad company, இரவு நேரம் கடந்து வெளியே செல்வேன், come home late in the nights. இரவு நேரம் கடந்து வீட்டுக்கு வருவேன். My parents பெற்றோரை எதிர்த்து நின்றேன். had a lot of anger. எனக்கு முன்கோபம் அதிகமாக இருந்தது. என்னுடைய அம்மா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா I would go from A to Z very ஆல இருந்து அக்க வரை listen to anything that she would say. எல்லாமே சொல்லுவேன். I would become அவங்க சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். எல்லா நேரம் நான் ரொம்ப கோபமா இருப்பேன். I didn't know that there was a way out. இது எனக்கு தவறாவே தெரியல. எனக்கு இது சகஜமா தான் இருந்தது. For me, I was எனக்குள்ளாக நான் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய மகள் 4 வருஷமா கடுமையான தலைவலியை கடந்து சென்றா. அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிற்பாடும் போறதுக்கு முன்னாடியும் மாத்திரை மருந்து போடுவா. அந்த மாத்திரையை பயன்படுத்துறதுனால அவளுக்கு அதிகப்படியான தூக்கமானது வரும். அந்த மாத்திரையை தொடர்ந்து பயன்படுத்தினா ஒரு ப்ரோக்ராமுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அதன் மூலமா நான் அவளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். எங்க அம்மா என்கிட்ட என்னோட யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர சொல்லி என்னை வரவேற்றாங்க. Universal Church. எப்போ அவங்க போகும்போதெல்லாம் என்ன அவங்க கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் அவங்க கூட தான் எல்லா நேரம் ஆலயத்துக்கு போவேன். ஆலயத்தில் நடக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பாஸ்டர் அங்கே என்ன சொல்றாரு எனக்கு முதல்ல புரியல. என்னால் அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியல. நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் ஒரு கால் உள்ளேயும் ஒரு கால் வெளியும் வைக்கிறவனா தான் இருந்தேன். இப்படிதான் ரொம்ப காலமா எனக்கு போயிட்டு இருந்தது. நான் முடிவெடுக்க முடியாம தான் இருந்தேன். போதகர் சொல்ற எதுவுமே எனக்கு புரியாம இருந்தது. நான் ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் கூட அவர் சொல்ற வார்த்தை ஒரு காது வழியா இன்னொரு காது வழியா வெளியே போயிடும். எதையுமே நான் புரிஞ்சுக்க மாட்டேன். போதகர் சொல்ற எதையுமே எனக்கு தான் அப்படி நான் எனக்குள்ள அந்த வார்த்தைகளை கொண்டு போகவே இல்லை. ஒரு நேரம் வந்தது, நான் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன், பாதிக்கப்பட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னா இரவு நேரங்களில் பிசாசு என் கூட என் பக்கத்தில் தூங்குற மாதிரி எனக்கு இருக்கும். அதனுடைய நகைக்கீரல்கள் என் கழுத்தில் ஒரு பக்கம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கும். என்னால் இரவு நேரங்களில் தூங்க முடியாது. தூக்கம் இல்லாத இரவுகள் அநேகம் எனக்கு இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப இது ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு தருணம் தான் ஆவிக்குரிய இந்த தாக்குதல், தூக்கம் இல்லாத இரவுகள், எனக்குள்ள இருக்கிற முன்கோபம், இந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலையில நான் சொன்னேன், இல்லை இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நான் இருக்கக்கூடாது. விசுவாசம் முழுமை அடையணும்னு தீர்மானிச்சேன். விடுதலைக்காக நான் போராடினேன். தொடர் சங்கிலி ஜெபங்கள் நான் கலந்துக்கிட்டேன். சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டேன். இது எல்லாமே நான் செய்தேன் என்னுடைய விடுதலைக்காக. நான் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா ஆவிக்குரிய பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெறணுன்றதுக்காக நான் எல்லாமே செய்தேன். ஒவ்வொரு புதன்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து தொடர் சங்கிலி ஜெபத்தை செய்கிற தீர்மானத்தோட ஒரு தடவை கூட நான் இந்த நாட்கள் தவற விட்டது கிடையாது. இல்லை, நான் உண்மை தன்மையா வந்தேன். ஏன்னா இதுதான் எனக்குள்ளாக தேவை, மாற்றம். நான் முன்னோக்கி செல்ல தீர்மானிச்சேன். அதுல உறுதியா இருந்தேன். அப்படி தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு வந்துட்டே இருக்கிற சமயம், இனிமேல நான் ஆலயத்துக்குள்ள ஒரு கால் வைக்கிறவனா, ஆலயத்துக்கு வெளியில ஒரு கால் வைக்கிறவனா இல்லை. 2 கால்களும் ஆலயத்துக்குள்ளாக இருந்தது. நான் பீடத்தின் மேல பல சிறப்பு நிகழ்ச்சியை செஞ்சிருக்கேன். பல தொடர் சங்கிலி ஜெபங்களை செஞ்சிருக்கேன். நான் ஒரு பொழுதும் சோர்வடையல. தொடர் சங்கிலி ஜெபங்கள் செய்த பிற்பாடு, சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக நான் மாற்றங்களை பார்த்தேன். நான் எனக்குள்ளாக கவனிச்ச முதல் மாற்றம் ஆவிக்குரிய விடுதலை. இனிமேல் ஆவிக்குரிய தாக்குதலால் நான் பாதிக்கப்படலை. முன்கோபம் என்னை விட்டு சென்றது. நான் என்னுடைய அம்மாவை அதிகமாக மரியாதை செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய குடும்பத்தாரை நான் மதிக்க தொடங்கினேன். நான் என் தசம பாகத்தில் என்னுடைய காணிக்கையில தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்க தொடங்கினேன். நான் சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டேன். தொடர் சங்கிலி ஜெபங்களில் உண்மை தன்மையா இருந்தேன். முன்பு நான் சொன்னது போலவே தேவன் என் விசுவாசத்தை கனப்படுத்தினார். நான் சொந்த வியாபாரம் தொடங்கினேன். முன்னாடி மக்களுக்கு ஒரு வேலையாளா இருந்தேன். இப்போ நான் சொந்த வியாபாரத்துக்கு முதலாளியா இருக்கேன். அநேக நாடுகளுக்கு நான் பிரயாணிச்சிருக்கிறேன். 15 நாடுகளுக்கு நான் என் வாழ்க்கையில பிரயாணிச்சிருக்கேன். நான் இங்கெல்லாம் செல்வேன் நான் சொல்லி என் வாழ்நாள கனவு கூட காணாத இடங்கள். நான் ஐரோப்பா வரைக்கும் சென்றேன், அமெரிக்கா வரைக்கும் சென்றேன். எல்லா நாடுகளுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உறுதியா இருக்கேன். இது எல்லாமே நடந்தது தேவனுக்கான என் கீழ்ப்படிதல் மூலமாக தான். இந்த எல்லா வெற்றிகளை பார்த்தபோது, பண ரீதியான வெற்றிகளை பார்த்தபோது நான் புரிந்து கொண்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறைந்து கொண்டே வருவதை. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் அதிக கவனம் கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் நான் இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது. உலக ரீதியான வெற்றிகளுக்கு மட்டும் கவனம் செலுத்தி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டேன். அதுதான் என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. எனவே நான் பரிசுத்த ஆவியினுடைய தேடுதலில் என்னை ஈடுபடுத்தினேன். அவருக்காக நான் தாகத்தோடு இருந்தேன். நான் பரிசுத்த ஆவியானவருக்காக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். நான் உபவாசம் இருந்தேன், தானியேல் உபவாசத்தில் கலந்து கொண்டேன். இது எல்லாமே நான் செய்தது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என்னுடைய பண ரீதியான வாழ்க்கைக்காக அல்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. நான் அதிகமாக ஆலயத்துக்கு வர தொடங்கினேன். அதிகமாக ஆலயத்துடைய புத்தகங்கள் படிக்க தொடங்கினேன். அதிகமாக ஜெபிக்க தொடங்கினேன். பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். நான் பரிசுத்தாவியானவருக்காக தாகமாக இருந்தேன். அதிகமாக அவரை தேட ஆரம்பித்தேன். நான் தீர்மானிச்சேன், நான் இனி இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது. அவர் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தேன். நான் பழைய வாழ்க்கைக்கு செல்ல விரும்பல. அவரை இன்னும் தொடர்ந்து நான் தேட என்னை முழுமையாக அவருக்கு நான் அர்ப்பணித்தேன்.
I gave my அப்படி நான் தொடர்ந்து அவரை தேடிக்கொண்டே இருந்த சமயம் அந்த ஒரு நாள் புதன்கிழமை அன்று all seeking for the Holy மாலை 7 மணி கூட்டத்தில் நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். the assurance. எனக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. Today my life மிக விலை மதிப்பான ஒரு பரிசு நான் எனக்குள்ளாக பெற்றிருக்கிற மேலும் நான் புரிந்து கொண்டேன், நான் இதோட நின்று விடக்கூடாது சுயநலவாதியா. that I should not நான் இன்னும் அதிகமாக தேவனுக்கு என்ன கொடுக்க தீர்மானிச்சேன். அவர் மக்களுக்கு உதவும்படியா இன்றைக்கு நான் ஆலயத்தில் மக்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன், நான் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். church. I counsel people. தேவன் Pray for people என்னிடத்திலிருந்து எதிர்பார்த்த அந்த ஊழியத்தை அவருடைய பீடத்து மேலே இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். to the on his altar. இன்றைக்கு என் வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு, என் குடும்பம் முற்றிலுமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. நானும் என் தாயும் ஒற்றுமையோடு வாழ்கிறோம். My நான் என்னுடைய சகோதரி என் தாயர் நாங்கள் 3 பேரும் சமாதானத்தோட ஒற்றுமையில மகிழ்ச்சியா ஒருமித்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இனிமேலும் பெற்றோரை மதிக்கல என்ற ஒரு விஷயமே கிடையாது. இல்லை, நாங்கள் சமாதானத்துல சந்தோஷத்துல ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். today my இன்றைக்கு என் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறது. life இன்றைக்கு என் வாழ்க்கை இருப்பது தேவனுடைய மகிமைக்காக. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். என்னுடைய 2 பசங்களும் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்காங்க. நாங்க எப்பொழுதும் தொடர்ந்து ஆலயத்துக்கு செல்வோம், ஒருபொழுதும் தவற விட மாட்டோம். நாங்க தொடர் சங்கிலி ஜெபங்களை செய்றோம். நாங்க எப்பொழுதும் தொடர் சங்கிலி ஜெபத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். சிறப்பு நிகழ்ச்சியிலும் இருக்கோம். நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துறேன். அவர் எனக்கு செஞ்ச அற்புதங்களும் என்னுடைய குடும்பத்தாருக்கு செஞ்ச அற்புதங்களுக்காக தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதமா உணர்றேன். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமை செய்கிறது. இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் அவரை மகிமை செய்யும்படியாக. மேலும் நாங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் அவருடைய பிரசன்னத்தில் இன்றைக்கு நாங்கள் இருப்பதற்காக. நீங்கள் கேட்ட இந்த வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சி தேவனுடைய வல்லமைக்கான மிக பெரும் வெளிப்பாடு, உதாரணம், உண்மை. நண்பர்கள், இதுதான் யூனிவர்சல் ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் உயிருள்ள தேவனின் மீது உள்ள விசுவாசத்தை செயல்படுத்துகிறார், வியாதி படுக்கையா இருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடியா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில உள்ள இந்த கவலைகள் கண்டிப்பாய் முடிவுக்கு வர முடியும். சற்று முன்பு நீங்கள் கேட்ட சாட்சியிலே இந்த நபருக்கு நடந்தது போல். நண்பர்களே, எனவே கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். சில நேரம் சூழ்நிலைகள் நாம் எதிர்பார்ப்பதை போல இல்லை. சில நேரம் நீங்க மருத்துவர் அணுகும்பொழுது, சில பரிசோதனைகளை செய்யும் பொழுது, உங்க உடலிலே சில மாறுபாடுகளை பார்க்கும்போது பொதுவாய் நீங்க பயத்தை உணர்றீங்க, பதற்றம் ஆகுறீங்க. என்ன நடக்க போகிறது, பல குழப்பம். இது இயற்கை. ஆனால் வார்த்தை நமக்காய் சொல்கிறது, அவர் தழுவினால் நாம் சொஸ்தமாகும், அவருடைய காயங்களால் நாம் குணமாகும். எனவே அவருடைய வார்த்தையின் மீது நீங்கள் விசுவாசத்தை வைக்கும்போது உங்களுடைய சரீர வியாதி, உங்களுடைய மன ரீதியான வியாதிகள், உட்புறத்தில் நீங்க சுமக்கிற வலிகள், குடும்ப பிரச்சனை நிமித்தம், குடும்ப சூழ்நிலை நிமித்தம் கண்டிப்பாய் அவைகள் முடிவுக்கு வர முடியும். இந்த நேரத்திலும் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்க பிள்ளைகள் மத்தியில, குடும்பத்துக்குள்ள பல குழப்பங்களா, உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை என்று விரும்புகிறீர்களா? உடனே வாட்ஸ்அப்ல எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள், அல்லது தொலைபேசி வழியாய் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காய் ஆலோசனை கொடுக்க, செபிக்க, விசுவாசத்துல உங்களோடு ஒத்துழைப்பு தர நாங்கள் தயாராக. ஏனென்றால் இந்த ஜபம் தான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை செய்யப்பட போகிறது. இணையே அல்லது பிணைப்பி ஒருமைப்பாட்டின் ஜபம். ஆண்டவர் இதை குறித்த ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். சற்று நேரத்திலே நான் உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்வேன். அதுக்கு முன்பாய் இன்னொரு அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். விசுவாசத்தினுடைய செயலினால், தேவனுடைய வார்த்தையின் மீது உள்ள விசுவாசத்தின் செயலினால், அதாவது ஒரு மனதோடு ஏற்றுக்கொண்ட ஐக்கியத்தினால் ஏற்பட்ட வாழ்க்கை மாற்றத்தின் இன்னொரு சாட்சி தான் இப்போது நீங்கள் கேட்க போகிறீர்கள். என்னுடைய பேர் ராணி நொரோரை. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு 2019 வந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய மாதவிடாயில எனக்கு பிரச்சனையானது இருந்தது. அதாவது ஒரு 3 வருஷமா எனக்கு மாதவிடாய் நிற்காம போன காரணத்தினால நான் எப்பொழுதுமே அனுசரணையா இருந்தேன். நான் ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டேன். இதனால நான் எப்பொழுதுமே என்னுடைய உடம்புல இருந்த ரத்த அழுத்தம் கீழான நிலையில இருந்தது. இதே மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து இருக்கும்பொழுது என்னை ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து இப்படியாகவே நடந்துட்டு இருந்தது. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த பிரச்சனையினால நான் அநேக பணம் மருத்துவமனையில செலவழிச்சேன். அதாவது ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் நான் 3000 செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. நான் ஒரு 1.5 வருஷமா தொடர்ந்து ஒரே டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மாதவிடாய் அதிகமா போன ஆரம்பிச்சதுனால அந்த நேரம் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு சுயநினைவே இல்லாம போயிடுச்சு.
ஒரு 5 நாள் பிற்பாடு தான் எனக்கு நினைவே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ஆச்சுன்னு. நான் அந்த நேரம் கண்ணு முழிச்சு டாக்டர் கிட்ட கேட்டேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, நீ 4 நாளுக்கு முன்பாகவே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. 4 நாளா நீ எழுந்துக்கவே இல்லை, எதுவுமே சாப்பிடல. 4 நாளுக்கு பிற்பாடு மட்டும்தான் உன்னால எழுந்துக்கவே முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலைக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய நண்பர் மூலமாக. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி வியாதியில இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உனக்கு இருக்கு அப்படின்னு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நானும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு. எனவே நானும் ஒரு நாள் அவங்க கூட போகலாம்னு நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமா இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக போன வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் நல்ல அனுபவத்தை பெற்றேன். ஏன்னா அந்த இரவு நான் நல்லா தூங்கினேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே இரவுல வராம இருந்தது. ஆனா அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நான் நல்லா தூங்கினேன். ஏன்னா சாதாரணமாவே நான் ஒரு நாள் தூங்கணும் அப்படின்னா விடிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலதான் எனக்கு தூக்கமே வரும். ஆனா அந்த நாள் நான் ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு ஒரு 3 மாசத்துக்கு மேல நான் தொடர்ந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ அங்கிருந்த போதகர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நான் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்படிக்கு. அந்த ஆலோசனையை நான் ஏத்துக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிச்சேன். நான் பழைய ராணியா இனிமேலும் இருக்க விரும்பல. நான் என் வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புறேன்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஏன்னா முன்பாக நான் எப்பவுமே கோவமா இருக்க ஒரு நபரா இருப்பேன். ரொம்ப சீக்கிரத்துல எனக்கு கோவம் வந்துடும். என்னுடைய கண்களை பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு வெறுப்பானது வெளியே தெரிஞ்சது. நான் என்னுடைய கணவரோட அவ்வளவா சண்டை போட மாட்டேன். ஆனா அவர் தெரியாம ஏதாவது விஷயம் சொல்லிட்டாரு வாய் தவறு அப்படின்னா எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நான் தொடர்ந்து அந்த விஷயத்த வச்சு சண்டை போடுவேன். இந்த மாதிரி நான் எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுனால அவர் அதிகமா வீட்டுல இருக்க மாட்டார், வெளியே இருக்குதான் அவர் தேர்வு செய்வார். அந்த நேரம் தானியேல் உபவாசம் ஆலயத்துல நடந்துட்டு இருந்தது. நான் அதுல பங்கேற்றேன். நான் என்னுடைய தியாகத்தை தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணித்தேன். தானியேல் உபவாசத்துல நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சந்தோஷம், சமாதானத்தை எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக முழுமையான சந்தோஷம் இருந்தது. அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. நான் எனக்குள்ளாகவே முழுமையா சந்தோஷமா இருந்ததுனால ஆத்தும அமைதி எனக்கு விருப்பமானது ஏற்பட்டது. இனிமேலும் முன்னாடி இருந்த ராணி இல்ல. முன்னாடி இருந்த ராணிக்கு எப்பவுமே பொறாமையானது இருந்தது, அந்த வெறுப்பானது இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாகவே முழுமையான வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னுடைய குடும்பத்தார் சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. முன்பாக எப்பவுமே வீட்டுல சண்டை இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கோம். நான் இனிமேலும் அதிகமா கோவப்படுறது இல்ல. முன்னாடி நான் எப்படி சண்டை போட்டனோ அதே மாதிரி இனிமேலும் நான் சண்டை போடுற நபரா இல்ல. ஏன்னா சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்ததுனால யூனிவர்சல் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளாக அது ஒரு பரலோகம் போல இருந்தது. ஏன்னா எதெல்லாம் என்னால இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியலையோ அது எல்லாவற்றையுமே நான் யூனிவர்சல் ஆலயத்துல கண்டடைந்தேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இப்படியான சாட்சிகள் இந்த ஒருமைப்பாட்டின் ஜபத்தினுடைய ஆதாரமா இருக்கு. பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் வரும்போது, ஒருத்தருடைய சரீரத்துக்குள் வரும்போது, ஒருத்தருடைய வாழ்க்கைக்குள் அவர் செயல்பட அனுமதிக்கப்படும் போது கண்டிப்பாய் அந்த வாழ்க்கையில இனி பழையவைகள் இல்லை. அதாவது முன் பிற்பாடு என்ற 2 நிலை அவர் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. முன்பு அவருடைய சூழ்நிலை என்ன, பிற்பாடு அவர் சூழ்நிலை என்ன, அந்த 2 நிலை அவர் வாழ்க்கையிலே காண்பிக்கப்படுகிறது. ஆம் நண்பர், அவர் வாழ்க்கை உள்ளும் புறம்பும் மாற்றமடைகிறது. அதுதான் நீங்கள் கேட்ட இந்த நபருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான நிகழ்வு. எனவேதான் நீங்கள் எல்லோரும் விசேஷமாய் இந்த முதல் புது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதி நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். பிணைப்பினுடைய ஜபத்தின் சக்தியை பார்க்கும்படி. ஆம், பிணைப்பின் ஞாயிற்றுக்கிழமை. இருவர் எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற ஆண்டவராக இயேசு தாமே நமக்காய் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இது வாக்குறுதி. அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன தேவை? என்ன ஒரு சூழ்நிலையை நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க? எப்படிப்பட்ட ஒரு போராட்டமான நிலைமை? நீங்க பல இடங்களுக்கு போய் ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கலாம். எவ்வளவு பணங்களை நீங்க செலவழித்திருக்கலாம். எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு ஆனால் எதுவுமே பலிக்காமல் போயிருக்கலாம். அல்லது எதிர்பார்ப்பில ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் வானம் பூமி ஒழிந்து போகும்.
தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அவர் வார்த்தை சொல்லுகிறது, அது அவர்களுக்கு உண்டாகும். ஆனால் இருவர் ஒருமனப்பட்டார், அந்த விஷயத்துக்காக இருவர் ஒருமனப்பட்டார், கண்டிப்பாய் நல்ல விஷயம், கெட்ட விஷயம், நல்ல விஷயம். நீங்க ஒரு சரீர ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, அல்லது ஒரு புது வேலை வாய்ப்புக்கான வழிகள் தேடுறீங்களா, அல்லது ஒரு சொந்த வீட்டுக்கான வழிகள் தேடுறீங்களா, ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க வேண்டி இருக்கிறதா, வியாபாரம் சரிவை நோக்கி செல்கிறதா, மீட்கப்பட வேண்டுமா, அல்லது கொடுக்கப்பட்ட வியாதியினுடைய அறிக்கை மறுபரிசோதனையில நல்ல முடிவுக்கு வர நீங்க எதிர்பார்க்கிறீங்களா, உடம்பிலே உள்ள ஒரு குறைபாடு நீக்கப்பட வேண்டுமா, திருமணத்துல உள்ள ஒரு தோஷம் மறைய வேண்டுமா, செய்வினையின் கிரியைகள் நீங்க வேண்டுமா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை, எது நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் செய்யும்படி எங்களோட ஒன்றிணைகள். இருவர் பூமியிலே ஒருமனப்பட்டார், அந்த ஒரு காரியத்தை குறித்து பரலோகத்தில் பிதாவினால் செய்யப்படும். கண்டிப்பாய் 9:30 மணி ஞாயிறு காலை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். நீங்க சென்னையில் சுற்று வட்டாரத்தில் இருந்தால் விலாசத்தை குறித்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒருவேளை நீங்க மும்பையிலோ ஹைதராபாத்திலோ இருக்கிறவராக இருந்தால் அங்கே யூனிவர்சல் ஆலயத்தை நீங்கள் அணுகலாம். மேற்கொண்டு விவரங்களுக்கோ விலாசங்களுக்கோ விளக்கங்களுக்கோ தயங்க வேண்டாம், எந்த நேரத்திலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். விசேஷமா இந்த நேரத்திலும் கூட நாளை காலை உங்கள் சௌகரியத்தின்படி உங்களுக்கு உதவ நாங்கள் தயாரா இருக்கிறோம். மக்கள், இதோ ஒருமைப்பாட்டினுடைய, ஒருங்கிணைப்பினுடைய, பிணைப்பினுடைய, ஜபத்தின் சக்தியினுடைய இன்னொரு சாட்சி நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். இந்த சாட்சியை பார்க்கிற ஒவ்வொரு தாய்க்கும், ஒவ்வொரு தந்தைக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் கண்டிப்பாய் சாத்தியமாக முடியும். உங்கள் சூழ்நிலை கண்டிப்பாய் மாற முடியும். மக்கள், நீங்கள் சகித்து கொண்டிருக்க வேண்டாம், அடிமைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம், சிறைப்பட்டு இருக்க வேண்டாம், வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருக்க வேண்டாம், பாரத்தோடு இருக்க வேண்டாம், மன அழுத்தத்தோடு இருக்க வேண்டாம். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள், எங்களோட விசுவாசத்தை ஒன்றிணையுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருப்பதினால் இன்றும் அவரால் உங்களுக்கு கண்டிப்பாய் அற்புதத்தை செய்ய முடியும். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே உங்கள் மீது குணமாக்குதலை அறிக்கை செய்ய போகிறேன். உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜபத்துல என்னோட இணைவுபடி இதோ உங்களுக்கான இந்த அற்புதமான சாட்சியை கவனிங்க நண்பர். என்னோட பேர் கற்பகம். நான் என் முன்பாக என் வாழ்க்கை மிகவும் அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, என் குழந்தைங்க மூலமாக எனக்கு பிரச்சனை. என்னோட பெரிய மகள் பேர் சசிகலா. அவளுக்கு தான் அடிக்கடி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. உடல் வியாதி இருக்கும். அவள் காலேஜுக்கு போகிறத ஒரு பெரிய பாரமாக நினச்சி போயிட்டு இருந்தா. படிப்பை இது பண்ணுறது, அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்ததால், எனக்குள்ளேயும் தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை என்ன இருக்கும், இதனோட எஃபெக்டாக என்னன்னு தெரியல, என் மகளோட வாழ்க்கையிலையும் அது இருந்தது. பிஇ படிக்கும்போது, செகண்ட் இயர் படிக்கும்போது நான் இனிமேல் காலேஜ் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதால் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. காலேஜுக்கு போகிறதில்ல. எனக்கு பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அதனால் அவளை திரும்பவும் படிக்க சொல்லி அவளுக்கு கம்பல் பண்ணதால் அவள் சூசைடுக்கு முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் அவள் சூசைட் அட்டம் பண்ணதால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவளை இந்த சூழ்நிலையில் மீட்கிறதுக்காக நான் போகாத இடம் இல்லை, கோவில் கோலம், யார் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அவள் எப்படியாவது அவள் மாறுவா, மனம் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியான சூழ்நிலை என்னன்னா, நான் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டது எப்படின்னா, என் மகளே நான் இழந்துட்டேன். அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் யாருமே இல்லை. நான் தனியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அவளுக்கு ஒன்றும் இல்லை, பல்செல்லாம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் அக்கா இந்த இடத்த பற்றி, இந்த ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. நான் ஒரு அவநம்பிக்கையாக தான் இங்கே வந்தேன். எங்கெங்கேயோ போனோம், அது நடக்கலை, இங்கே மட்டும் நடக்குமான்னு. ஆனால் நான் என் குழந்தைய பிணமாக தான் இந்த இடத்துல நான் கூப்பிட்டு வந்தேன். அப்போ முதல் மீட்டிங்லேயே எனக்கு இங்கே அட்டன் பண்ண அந்த முதல் மீட்டிங்லேயே
என் மகள் வந்து பலமாக உணர ஆரம்பித்தா, நானும் ஒரு வித்தியாசத்தை உணர ஆரம்பித்தேன். என் கண்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து போனது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவன். உண்மையாக அது என்னோடய வாழ்க்கையில் அன்றைக்கி நடந்தது. அன்றைக்கி மீட்டிங் அன்றைக்கி நாங்கள் இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளியே போனால், என்னோடய டாட்டர் வந்து எப்போவுமே அவள் வந்து ஒரு விஷயத்த செய்யணுமோ செய்ய மாட்டா, நான் வந்து இவ தொடர்ந்து காலேஜ் போவாளா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையாக தான் இருந்தேன். ஆனால் அந்த நாள் அந்த கவுன்சிலிங்க்கு அப்புறமா அவள் என்ன சொன்னான்னா, மம்மி நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு. ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருந்தால், தற்கொலைக்கு முயற்சி பண்ணதால் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி பண்ணுவான். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி காலேஜ் போயிட்டா. அந்த தெருவே வந்து நாள் இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை, போலீஸ்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தாங்க, இன்றைக்கி காலேஜ் போகிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் தேவன் கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியம். அந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக என் மகள் வாழ்க்கையில் விடுதலை வந்தது. என் மகள் மூலமாக நாங்கள் எல்லாருமே விடுதலை பெற ஆரம்பித்தோம். நானும் என் மகளுக்காக எல்லாம் செய்ய ஆரம்பித்து, அவளோட ஒவ்வொரு அசைவிலையும் நான் சந்தோஷப்பட்டேன், நான் தேவனை கண்டடைஞ்சேன். அதுக்கப்புறமா இங்கே வர ஆரம்பித்தோம். முதல்ல நானும் என் மகளும், அடுத்து என் இளைய மகள், என் கணவர் எல்லாருமே வர ஆரம்பித்தோம். என் குடும்பம் முழுவதுமே படிப்படியாக தேவனை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தது. நாங்கள் எல்லா நாள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் குறிப்பாக முக்கியமாக கலந்துக்க ஆரம்பித்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்றோம். என்னோட பண வாழ்க்கையிலையும் நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன். கடன் பிரச்சனையிலேருந்து நான் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் கடனோடு இந்த ஆலயத்தில் வந்திருந்தேன். இங்கே வந்த பிறகு நான் இங்கே கடந்த வழிநடத்தலில் கேட்டு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு கடன்றது எதுவுமே இல்லை. என்னோட கடன்ற பிரச்சனையிலேருந்து நான் முழுமையாக விடுதலை அடைஞ்சிருக்கேன். இந்த நடுவில் வந்து நான் நிறைய விஷயங்களை கடந்து போயிருக்கேன். எல்லாத்துக்கும் தேவன் எனக்கு வழிநடத்தல் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் வந்து நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கும் போது பரிசுத்த ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் முன்னோக்கி போக ஆரம்பித்தேன். நான் ஒவ்வொரு தடவை நடக்கும்போதும் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போது ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் ஜபத்தில் வந்து நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன். அந்த நாள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் என் வாழ்க்கையில் அடைஞ்சேன். நான் ஓடி அவ்வளோ எல்லாருக்கிட்டையும் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுக்கான எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன். முன்னாடி வந்து நான் எல்லாத்துக்குமே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் எதையும் செய்கிறதுக்கு. இப்போ வந்து எல்லா விஷயத்துலையும் தேவன் என்னை வழி நடத்துகிறாரு. முன்னாடி யாரெல்லாம் என்னை அலட்சியமாக பார்த்தாங்களோ, நான் தேவனை தேடி போகிறத, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற இடத்துல இப்போ தேவன் என்னை வச்சுருக்காரு. பண வாழ்க்கையிலும் சரி, எல்லா ஊழியத்துலேயும் சரி, தேவன் நான் வந்து என்னோட முழு குடும்பத்தையும் தேவனோட கரத்தில் கொடுத்துருக்கேன். என் பெரிய மகளை வந்து பாஸ்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, இப்போ தேவனோட ஊழியத்தில் இருக்காங்க. அவங்க எனக்கு இதை விட வெளியே கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன். என் மகளை தேவனோட கரத்தில் இருக்கிறதால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட கணவரும் இப்போது முழுமையாக மாறியிருக்காரு. இப்போ என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குது, செழிப்பு இருக்குது. எங்கள் குடும்பத்திலேயே என் ஃபேமிலின்னு எடுத்துக்கும் போது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். இப்போ அவங்களும் எங்கள் மூலமாக ஒருத்தராக தேவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சந்தோஷத்தை கொடுத்த தேவனுக்கு, சமாதானத்தை கொடுத்த தேவனுக்கு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாற முடியும். யாரெல்லாம் இந்த மாதிரி தற்கொலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதிர்காலமே இல்லை, இருண்டு போயிருக்கா, நீங்கள் எல்லாருமே வந்து நிச்சயமாக இந்த இடத்துல வரும்போது ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்களா? அதுக்கான ஒரே இடம் இதுதான். எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்கள் பெறணுன்றதுக்காக சொல்கிறேன். வாங்க, இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த தேவனுக்கு நன்றி. எல்லாமே சொல்லப்பட்டது. மக்களை, நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய், இந்த சாட்சியின் வாயிலாய் தேவனுடைய கரம் உங்களை கண்டிப்பாய் தொட்டிருக்கிறார். இந்த நேரம் நீ ஒன்றிணைக்கலாம், ஜபத்திலே முன்னோக்கி செல்லும்படியா. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, இந்த தண்ணீரையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன். யாரெல்லாம் இதே போல வீட்டிலே, வேலை ஸ்தலத்திலே, எங்கேயோ
ஒரு பாட்டில் தண்ணீரை, டம்ளர் தண்ணீரை கையில் பிடித்திருந்தார். அந்த தண்ணீர் வல்லமையால் அபிஷேகப்பட கடவுள், தொடப்பட கடவுள். இந்த ஆத்மாவுக்குள் ஜீவன் வரட்டும். இந்த சருமத்தில் இருக்கிற வலிகள், வியாதிகள், இன்ஃபெக்ஷன்கள் மறையட்டும். குடும்பத்துக்குள் இருக்கிற குழப்பங்களில் இருந்து விடுதலை கொடுக்கும். இந்த தண்ணீரின் பருகுதலின் மூலமாய் சக்தி உடலுக்குள் பாய்ந்து செல்லட்டும் தேவன். எல்லா பலவீனங்கள் நீங்க கடவுள், எல்லா விதமான பலவீனம் மறைய கடவுள். இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன். குணமாக்குதல் இந்த நபர் அனுபவிக்கட்டும். மருத்துவ சிகிச்சைகள், மாத்திரை மருந்துகள் இன்னமும் சௌகரியம் இல்லாத ஒரு நிலைமை உணர்ந்தான். இந்த தண்ணீர் குடிப்பதன் மூலமாய் சக்தி இந்த உடம்பை தொட்டு இவரை சுஸ்தமாக்கட்டும் தேவன். வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கிறவர்கள் அந்த பாரத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படட்டும். நான் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும், சுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்கி ஆசீர்வதித்தும் ஆரோக்கியத்தை அறிக்கை செய்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய சமாதானம், ஆரோக்கியம் உங்களுக்குள் இருக்கிறது, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார். நாளை இரவும் இதே நேரம் இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திப்போம். தொடர்ந்து இந்த வாரம் எங்களோடு இணைந்திருங்கள். விசேஷமாய் மறக்க வேண்டாம், பிணைப்பின் ஜபத்தின் சக்தியை அனுபவிக்க ஏப்ரல் 7ஆம் தேதி காலை 9:30 சிறப்பு கூட்டத்திலே நான் உங்களுக்கு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தார், உங்கள் நண்பர்கள் எல்லோருமே வரவேற்கப்படுகிறீர்கள். நண்பர்களே, ஆசீர்வாதமான ஒரு இரவா இருக்கட்டும். நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிள் சின்னங்களால் நிரம்பி உள்ளது. அவற்றில் ஒன்று உப்பு. இதனுடைய முக்கிய பணி உணவை பாதுகாப்பதும் அதற்கு சுவை ஊட்டுவதும் ஆகும். உணவிற்கு உப்பு எப்படியோ அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் மனுஷனுக்கு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது மட்டுமே நாம் நம் விசுவாசத்தை பாதுகாத்து ரட்சிப்பை கைப்பற்றுகிறோம். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?